பேச்சுக்கு வந்திருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்பவுமே நீங்க வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்பவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும். அது காரணம் நீங்க மட்டும்தான். எங்க கூட்டத்தெல்லாம் வெளியே அனுப்பிட்டு டேய் நான் நிப்பண்டா உள்ள அப்படின்னுவாங்களா, அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கணும்னா நான் வந்துட்டு பாக்கியானு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவரே அந்த ப்ராஜெக்ட்ல கூட மிரட்டி கொண்டு வந்தாரு. அதுதான் உண்மை. ஆனா இல்லைன்னா புது ப்ரொடக்ஷனா இருக்குன்னு எப்படின்னு மேடம் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காங்களா, இதுதான் டு பி ஹானஸ்ட். அதான் மேடம் ஒர்க் பண்ணிருக்காங்களா, இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவா வந்திருக்கேன், ஒரு 3-4 படம் பண்ணிட்டேனே, ஓகேவா லிங்கேஷ் பிரதர். அவர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பாருன்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவாரு, அதுக்கப்புறம் முடிக்கும் போது மிரட்டுற வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவாரு அவர் எப்பவுமே. லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லண்ணே விட்டுலானே கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து போன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம் அப்படின்னாரு. இல்லண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா ஏன்னு நீங்க சரி ஓகேண்ணே வரலானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதேதான் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வெயிட் ரூம் ஷூட்டு ரிஹர்சல் டயட் அப்படின்ற ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால அண்ணா இப்ப இந்த டேட் சொல்லுமா நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேன்னா எப்படின்னா வர முடியுமா தெரியல. லிங்கேஷ் பிரதர் பாத்துக்குங்க, அடுத்து எம்எல்ஏ ஆக போறேன், பின்ன அப்புறம் பின்ன பிரச்சனை ஆயிடும், ஒழுங்கா வந்துருங்க. ரொம்ப அன்பான ஒரு அண்ணன், நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்ன கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா முத்து பிரதர், டைரக்ஷன் டீம்ல முத்து பிரதர், அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்க இருக்கீங்க வாங்க மேல வாங்க, நீங்க மேல இருக்கணும். ஆக்சுவலா முத்து பிரதர் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொன்னார். செம்ம சூப்பரா சொன்னார். ஆக்சுவலா ரொம்ப அழகா சொன்னாரு. முதல் 15-20 நாட்கள் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கு அடுத்து டைரக்ஷன் டீம்ல எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா பிரதர் சப்போர்ட் பண்ணாரு, அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணாரு. சோ எல்லாருமே ஒரு டீமா மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. மேடம் பத்தி சொல்லணும், அங்க இருந்து நான் ஆரம்பிச்சேன். மேடம் பத்தி மேடம் தான் தயாரிப்பாளர். அவங்க வந்து என்னன்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க. அவங்க லிங்கேஷன் கூடுவோம் இல்லைங்க, எனக்கு வந்து பெருசா கதை சொல்ல தெரியாது இல்லைங்க, நீங்க முத்துபதர் கிட்ட கேட்டுங்க, ஆனா ஸ்பாட்ல நான் இருப்பேன், நான் சொல்றது மட்டும் நீ எனக்கு நான் சொல்றது நீங்க பண்ணா போதும் அப்படின்வாங்க. சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ஆயிடுவேன். ரொமான்ஸ் எல்லாம் வரும், அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமான என்னன்னா 2 விஷயம் இந்த படத்துல இருந்துச்சு. டான்ஸ் ஆடல வரல அப்படின்னா ஓகே, இல்ல ஸ்டண்ட் வரலோட ஓகே, ரொமான்ஸ் சீன் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்பதான் நடிச்சுட்டு வர ஹீரோன்னு நடிக்கிறதுனால நமக்கு அதுல பெரிய பழக்கம் எல்லாம் கிடையாது. ஆக்ஷன் பண்றானா 6 அடியில இருந்து 6 அடியில குடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட நானும் லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்துல ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க லியா, பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ். அவங்க லியாக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்பதான் மூட்ல செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அப்பதான் நெருங்க லிங்கான்னுவாங்க. ஓ சொல்லுங்க மேடம், அப்படி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சுக்கிட்டு ஓடுறான்னுவாங்க. சரிங்க மேடம் வெள்ளை காய்ச்சி கொடுத்தோன்னு ஏன்பா, இல்ல இல்ல மேடம் சத்தியமா அப்பெல்லாம் இல்ல மேடம் நான் ரெடி ஆயிட்டு அப்படின்னு நானு. சரிங்க மேடம் ஓகே இப்ப அடுத்த டைம் பாருங்க எப்படி பண்றாருன்னு. அடுத்து ரெடி ஆயிட்டு ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆயிடும், நானும் ரெடி ஆயிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ள வருவார். அப்படின்னுவாரு இன்னொரு இப்பதான் ரெடி ஆன அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஓரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுவாங்க. டக்குன்னு இப்படிதான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதானே மேடம் வேணும், இதை நான் சூப்பரா பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொண்டுருவோம். சோ என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமேந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால, காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்றதுல கொஞ்சம் அவங்க நிறைய கத்து கொடுத்துட்டாங்க. ஆண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணலாம், முறைச்சு கூட நின்றுடலாம். ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தா நம்மளும் ஆயுதம் எடுக்கலாம்ன்ற ஒரு பெரிய பிளஸ் இருக்குது. ஆனா என்னென்ன போவான்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம். ஆனா இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒண்ணுமே அன்பு எடுத்துருவாங்க. 2வது அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்க, எனக்காக பண்றாங்க. சரிங்க மேடம் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துரும். சோ முழுக்க இந்த படத்துல நான் வந்து ரொம்ப அன்பா தான் வேலை வாங்கினாங்க. அன்பால் ஏதாச்சும் நான் பண்ணல எனக்கு எந்த இடத்துலயும் இது பண்ண மாட்டாங்க. எனக்காக இல்லைங்க ஒரு டைம் பண்றாருன்னுவாங்க. சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா. ரொமான்ஸ் இல்ல ஒன் முறை போகாது, மத்த ஓடி வரத்து எகிரி குதிக்கிட்டு இதுல மட்டும் ஒரு 10 டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2வது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி. அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்க எனக்காக பண்றீங்க இல்லைங்க, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் அவங்க கிட்ட பேசுவேன், நீங்க வந்து எனக்காக பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்காக வாங்க, நம்ம ஒரு படம் பண்ணிருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கோம், இந்த டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. சரிங்க மேடம் ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்ல, நான் கேட்டுட்டேன், நான் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவொடனே மகனே அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கு
இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். அண்ட் படத்தோட கேமராமேன் பத்தி நிறைய சொல்லணும். டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ஆப் இருந்துச்சு. நான் ஒரு 20 அடியில பறந்தேன்னா டோனி 30 அடியில பறந்துட்டு இருப்பேன். நான் இங்க இருக்கேன் அப்படி மேல பறந்து அப்படின்னு சூப்பரான ஒரு கேமராமேன். ஆக்சுவலா கௌதம் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு கேமராமேன். பயங்கர ஹார்ட் ஒர்க். ஸ்டண்ட் எல்லாம் கொடுத்துட்டா அவர் தனியா ஓட்டுக்கிட்டு இருப்பாரு கேமரா வச்சுட்டு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சந்துரு அண்ணா லிரிக் ரைட்டர். சந்துரு அண்ணாக்கு எனக்கு முதல் பழக்கம் எப்படின்னா தானாக்காரங்கள பழக்கம்னா நிறைய நாங்க 2 பேர் பார்த்துல. தானாக்காரங்கள அண்ணன் லிரிக் எழுதி அனுப்புறாரு. அப்போ நான் என்ன பண்றேன், அந்த டோனை கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிட்டு இருக்கேன். நான் எழுதி பாடல் கிட்ட கொடுத்துட்டேன். தலா இது எப்படி இருக்கல பாருங்க அப்படின்னு சொல்றேன். தான் இது லிரிக் பயங்கரமா இருக்கா, நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு. தமிழ்நாடே தம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சாரு. இல்லடா கூப்பிட்டு போய் அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்ல நான் உள்ள சீன் இருக்கேன். வாடா நானே போறேன் உனக்கு நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. சரிங்க போனா ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்காங்க காட்டு அப்படின்னாரு. நான் சும்மா அப்படி எழுதுறேன். உடனே சந்திரன் போன் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருன்னு ஒரு இதுதான் லிரிக் ரைட்டர். ஐயோ ரொம்ப. ஆனா நான் சும்மா விளையாட்டா எழுதுனேன். நல்லா இருக்கு, நான் ஒரு 2-3 வரைக்கும் எழுதிருக்கேன், அது நீங்க பாருங்க சொல்லிட்டு அண்ணன் அனுப்பியிருந்தாரு. ஆனா எந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியா ஒதுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ஏன் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு. அது ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப நன்றிண்ணா. எல்லாம் சூப்பரான பாடல்கள் இல்ல. அப்புறம் எனக்கு சிறப்பு இருந்தால் வீட்டுல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்து எங்க அண்ணன்களை பத்தி நான் ஆரம்பிக்கணும். தமிழண்ணா உண்மையே சொல்ல போனா இந்த நிகழ்ச்சிக்கு எங்க அண்ணன்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பாக்கிய அண்ணன் வருவாங்க அப்படின்னாரு. உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழ்னா பழக்கத்துக்கு முன்னாடி இந்த டானாக்காரங்கள லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட் ஆனேன். ராமோயா தான் எனக்கு ஒரு 4 பக்கம் தலைவர 4 பக்கம் டைலாக் 2 நாள் தான் 1.5 நாள் தான் போட்டிருக்கு. அர்ச்சனை அடிமாரு தூரத்துல தமிழ் டேய் ஐயா அவரு அச்சுவாயா தம்பி அச்சுவாடா இருந்தாரு. முடிச்சிடலாம் ஓகே. அந்த கான்பிடன்ட் இருக்குல்ல அவருக்கு எங்க இருந்து என் மேல வந்துச்சுன்னு தெரியல. அவன் அடிச்சிடலாம் தம்பி அடிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் அடினாரு அண்ணன். அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோட ஒரு அழகா சொல்லுவாரு. அது ஒரு நடிகன் ஒரு இயக்குனர் கிட்ட இருந்து ஒண்ணு கிடைக்கல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல. அவன் பண்ணிடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமா ஆயிடுச்சு. டானாக்காரங்க முதல் நாளே அப்படி நின்று ரைட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ண அந்த அளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு அப்புறம் ரஞ்சிதனாக்கு அடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் அம்மாட ரொம்ப கட்டி பிடிச்சாலே அது ஒரு இணக்கம் இருக்கும் தமிழன் கிட்ட. நான் மட்டும் இல்ல எல்லா தம்பிகளும் சரி. தானாக்காரன் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழன் சொல்லிட்டு உயிர் உறவ ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு எங்க அண்ணன் தமிழன் கௌதம் தேவர். ஒவ்வொரு படங்கள் பார்த்தா ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டுருவேன். அது எல்லா படத்துக்கும் சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சசி பார்த்துட்டு நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டு சார் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்பதான் நான் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப நன்றி தோது, எக்ஸலண்டான மூவி. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன், எனக்கு அதோட வழிகள்ல என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தோழர்னு. அதுக்கப்புறம் நாங்க கவியத்தி முருகனும் பார்த்துட்டு தோழரை பாராட்டினேன். ஸோ அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஜேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசா தெரியாது, ஆனா எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணன் டிவி யூடியூப்ல உட்கார்ந்தாலும் நான் பாத்துருவேன். அடி பிறந்துருவார் ஆப்போசிட்ல எல்லாம் இருந்தாலும் உட்கார்றான் அவனு அப்படின்னு வேற அண்ணன். அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் ஆனா ரொம்ப தேவைண்ணே. அது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை. நான் வேற கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லி நிம்மதி கொள்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. தயவு செய்து விட்டுறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. முடியாதுன்னு எங்களால நாங்க 2 மொழியே ரொம்ப கஷ்டப்பட்டோம். தமிழ் படிச்சு இங்கிலீஷ் படிக்க கொடூரமா கஷ்டப்பட்டோம். அதுல 3வது மொழிலாம் நாங்க அதனை விட்டுறாதீங்க. அடுத்து பாடல் பாடினவங்க வந்திருக்காங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன். ஆனா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ற ஒரு படம் கண்டிப்பா. அண்ட் திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க. திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற எதுவுமே இருக்க ரொம்ப சிம்பிளா ஸ்பாட்ல ஏதாவது டவுட் நான் என்கிட்ட கேட்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் சூப்பரா பண்றீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்றேன். அதுலயே ஒரு மாதிரி டெம்டா பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சிருவாங்க நம்ம ஆப்போசிட்ல இருக்கும்போது. அண்ட் லியா இன்னைக்கு வர முடியாத சூழல். பட் ஒரு டஃப்பான சூழல் என்னன்னா எனக்கு இந்த படத்துல ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்ல ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது. லியாக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணும், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். அதுதான் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அது லியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே சரி ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நான் சொல்லுவேன், அவங்க யூகே இங்கிலீஷ்ல அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்போது நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க.
ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும், லியா வந்து அதை புரிஞ்சு பயங்கரமா நடிச்சிருவாங்க. ஸோ லியா இன்னைக்கு இல்ல, பட் தேங்க்ஸ் லியாக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியா என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் என்ன சொல்லி கூப்பிடுவோம் திடீர்னு தோணும்போது, ஒரு எக்ஸலண்டான மியூசிக் ரைட்டர், ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. நாங்க ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதா இருந்தோம், பட் பண்ண முடியாம போச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொன்னு பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கமிட் ஆகிறது மிக முக்கியமான காரணம் சாண்டி. அந்த சாங் எனக்கு போட்டு காட்டினாரு முத்துத்தோட. இந்த மாதிரி செம சூப்பரா சாண்டி போட்டா, சாண்டி இருக்கானா, அப்போ ஓகேண்ணே சாண்டி நீங்க மேடம் அப்போ பாக்கியா ஓகேண்ணே நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும். ஸோ இன்னைக்கு கதாநாயகனே சாண்டி தான். இந்த படம் முதல் படம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான இது படமா முதல்ல வருது. பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லவ் யூ மச்சி, செமையா கலக்கிட்டு விடாத. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரிஸ்ல கூப்பிடல, அதுக்கு ஒரு கொஞ்சம் கோபமா ஆக்சுவலா கூப்பிட்டாதான் அப்போ டேட் பிரச்சனை, லுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. முடிவெட்ட சொன்னாரு இல்லைங்கய்யா அப்படின்ட்டு. பட் அடுத்து நம்ம போன நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் வேற யாரும் சொல்லணும், எல்லாரும் பத்தி சொல்றேன். நான் கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமா காரைக்கால் மக்கள், இந்த படத்தை நாங்க ஷூட் பண்ணும்போது காரைக்கால்ல இருந்த அந்த மீனவக்குடி மக்கள் வந்துட்டு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளவு அன்பான மக்கள். அண்ட் அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒருத்தர், அவரு ஆக்சுவலா சம்டைம்ஸ் ஷூட்டிங் லொகேஷன் கிடைக்கலாம், நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன், அப்போ ஷூட்டிங் பண்ணணும் இன்னைக்கு பண்ணி ஆகணும், 2-3 லட்சம் ரூபாய் வேஸ்டா போடும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவாரு. சோ இந்த டீம் மேல அவ்வளவு அன்பா அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க, அங்க ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்க நினைச்ச பட்ஜெட்ல முடிச்சோம்னு நினைக்கிறேன் மேடம். படத்தை முடிச்சிட்டோம். ஆமா இந்த படம் வெளியீடு காத்திட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல படம் வெளியீடு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படம் எல்லாருக்கும் பிடிக்கும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். Actually, today I'm very happy to be here because it's my first audio launch function. நான் ஆக்ட் பண்ண மூவிலே என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இதுதான். And Jalakshmi ma'am, thank you so much for selecting me in this movie. And Rajan sir, Saundar sir, thank you for helping me throughout the movie and everything. Thank you so much guys. எனக்கு அவ்வளவு பேச தெரியாது. மீடியாக்கு அண்ணன்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடல் எவ்வளவு பெருசோ ப்ரொடியூசர் மேல மனசு அவ்வளவு பெருசு, பணத்தை அள்ளி கொட்டியிருக்காங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் காதலே படம் வெற்றி பெறிய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் தமிழ் சாரு, எல்லா கவிதை முருகன் டைரக்டர், ஸோ ஜெயலட்சுமி மேடம், நம்ம லிங்கேஷ் சார், டோட்டலா நம்ம என்டையர் டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சார் பிரஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள். ஸோ நல்லுள்ளம் எல்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. ஸோ இந்த படம் என் காதலே, ஸோ மிக அருமையான படம் மேடம். அயன் மேன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அயன் கேர்ள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம். சத்தியமா சொல்றேன், அவங்க எவ்வளவு நெருக்கடியிலும் பொருளாதார பிரச்சனையிலும் இந்த படத்தை விடாம அந்த கதையை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி அழகா எடுத்தாங்க. அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்க பார்த்தோம். இதுக்கு பக்கபலமா இருந்த முத்து சாரு, நம்ம கிருஷ்ணா சார், சவுந்தர் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களாம் தேங்க் பண்ணோம். ராஜன் சார் இதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா ராஜன் சார் எடுத்துட்டு போனாரு. ஸோ இந்த டீம் என்டையர் டீம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. லிங்கேஷ் சார் அற்புதமா நடிச்சிருக்காரு சார். நல்லா இருந்தது சார், பர்ஃபார்மன்ஸ் அருமை சார். மேடம் நீங்களும் நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க, ஹீரோயினி. ஸோ மியூசிக் சார், எக்ஸலன்ட் மியூசிக் சார். உண்மையிலேயே சொல்றேன், இந்த சாங் வரிகளும் இந்த மியூசிக்கும் இந்த இசையமைப்பாளர் அடுத்து நெக்ஸ்ட் லெவல்ல பெரிய படங்கள்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவல்ல வருவாரு. அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா அவங்களுக்கு நன்றி.
அப்புறமா ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் நன்றி. சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த சாங்ஸ்ல ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும். சிங்கர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். சந்திரன் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ நல்லா ரொம்ப சூப்பராகவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அவரை. நான் ஒரு பேரா கூப்பிடலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு போன் எடுத்து பார்த்தேன். பக்கத்துல டாலி என்ன மனப்பாடம் பண்றியா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி லைட்டா நர்வஸா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கமிட் பண்ணி கொடுத்த நம்ம பாக்கியனுக்கு நன்றி. ஆக்சுவலி ஸோ பாக்கியன் என்ன வந்து மேடமுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ மேடம் ஸ்டுடியோல வந்து சாங்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னால நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி, கேமராமேனுக்கு நன்றி, ஹீரோ லிங்கேஷ் டார்லிங்க்கு நன்றி, ஹீரோயினுக்கு நன்றி. இந்த கடைசி நேரத்தில் எனக்கு ப்ராஜெக்ட்ல சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க முத்து பிரதர் அண்ட் ராஜன் காம்ப்ரமைஸ் ஆகும் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி தராங்க. ஸோ இது போக மேடமுக்கு வந்து தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க சந்திரசேகரன் வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு. அது போல பாக்கியாரனை ஏத்திருந்தீங்கன்னா இந்த அரங்கமே அதிர்ந்திருக்கு. சினிமால வந்து ரொம்ப முக்கியமான ஆளு பாக்யராஜன். உண்மையிலேயே நிறைய அவரை பத்தி சொல்லலாம். நான் வேலையை விட்டு வந்தப்ப எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமால எல்லாம் டிராவல் பண்ண வச்சாரு. இந்த மேடையில நாங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதனால அந்த பாக்யராஜன்ல யாரும் நீங்க எல்லாம் பாக்கணும். யாரா பாக்யராஜ்? நாங்க எல்லாம் ரூம்மேட்டு. ஒரு படம் சக்சஸ்னா பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்றது அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது நாங்களாம் பல உழைப்பு பார்த்துட்டோம். அதனால நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. நானு, ராமு, கௌதம் அந்த மாதிரி நாங்க எல்லாரும் ரூம்மேட்டு. அப்ப யாருமே நாங்க டைரக்டர் கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்ப எல்லாருமே டைரக்டரா இருக்கோம். ஒரு பெரிய எனர்ஜி அங்க பின்னால எப்போதுமே இருப்பாரு. இந்த படத்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா தனாக்கல்ல ஒரு படமா நின்றது லிங்கேஷ், ராம் சாரு, பாக்யராஜன், சந்திரசேகரன் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப படமா இருந்தாங்க. எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமால பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவா இருக்கு. அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே ஒரு ஆண்களுக்கு நிகரா 50க்கு 50 வரணும். இன்னைக்கு பெருசா பயங்கரமா அடிச்சு நொறுக்குறாங்க. இன்னைக்கு வர்ற பெண்கள்ல சுதாகங்கிற படத்தை எடுத்துட்டு நீங்க எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும். ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா இன்னைக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. அது மேடமும் வளரணும், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்துல வந்து ஒரு படம் இயக்குறது எப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணாக மாறி அந்த பெண் காண்டாமிருகத்தை பிரசவிக்கிறது போல அப்படிதான் ஒரு படம் எடுக்கணும். இயக்குனர் ஆகணும்னா அப்புறம் ப்ரொடியூசர் ஆகணும். யோசிச்சு பாத்தீங்க எப்படி இருக்கணும்னு. இந்த ரெண்டுமே இந்த மேடம் வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க கல்லு மாதிரின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது பெரிய விஷயம். அதுக்காகவே அவங்களுக்கு நம்ம பாராட்டலாம். அவங்களை வந்து ரெண்டுத்தையுமே கேஷுவலா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில எப்போது இண்டஸ்ட்ரியுமே அப்படிதான். ரொம்ப ஆனா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே கூட ஒருத்தர் பேசிட்டு சொன்னாரு, இந்த வயசுல இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னாரு. வயசு என்பது உடல் சார்ந்ததுதான், கிரியேஷன் வயசே கிடையாது. 100 வயசுல கூட கிரியேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கலாம். மனம் என்பது வேறு, உடல் வயசுன்றது உடல் தான். அப்படி பார்க்கும்போது எங்கா இருக்காங்க ஜெயலட்சுமி மேடம். அவங்கள வந்து நான் உண்மையாவே பாராட்டுறேன். ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள அது சத்தோ சரியோ எதுவோ அதை தாண்டி ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல நம்ம இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அந்த விஷயத்துல இந்த குழு வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாக்கிய அண்ணன் தான் வழக்கம் போல பாக்கிய அண்ணன் தான் வந்து இவங்க எல்லாரையும் வந்து கூட்டினாரு, கேப்டனா இருப்பாரு, அப்படிதான் இருந்தாரு. அப்போ வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது எனக்கு வந்து பாட்டு எல்லாம் பார்க்கும்போது லிங்கேஷை பார்த்து ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. மனுஷன் என்ன கிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரே டேக்லயே இவ்வளவுனா ரீடேக் எவ்வளவு வாங்கிருப்பாரு, வேணும்னே ரீடேக் எல்லாம் வாங்கிருப்பாரு, இவ்வளவு எல்லாம் வாங்கிருப்பாரு. இவ்வளவு இருந்திருக்கும். ஆனா என்ஜாய் பண்ணிருக்காரு. சோ எனக்கு என்னன்னா, நான் வந்து வரசனை படத்துல வர அந்த பூண்டி தங்க மருத்துவர் வெற்றி ஷேர் பண்ணிருப்பாருல, அங்கதான் பிறந்து வாழ்ந்தேன் நான். எனக்கு கடற்கரை என்பது எனக்கு ரொம்ப, நான் அப்படிதான் பிறந்தேன், அங்கதான் இருந்தேன். சோ எனக்கு உண்மையாவே சொல்லணும்னா எனக்கு வந்து
நான் அடிக்கடி ஈரோட்ட சொல்லிட்டு இருப்பேன், ஜனநாதன் அண்ணன் சொல்லிட்டு இருப்பேன், உண்மையாவே ஒரு மீனவர் சார்ந்து ஒரு படம் வரலையோ அப்படின்னு தமிழ்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது மீனவர் படம் மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல, அந்த படம் பார்க்கல. பட் பேக் ட்ராப்பா இருக்குதா இல்ல வாழ்வியலா இருக்குதான்னு தெரியல. அப்படி வாழ்வியலா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க எல்லாரும் பேசிட்டாங்க, நிறையவே பேசிட்டாங்க. இப்போ எல்லாருமே பசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டயர்ட்ல எல்லாரும் இப்ப இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா இந்த டைம் அதுக்கேத்த மாதிரி இல்ல. முக்கியமா இதுல என்னோட செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாரி. நான் முதல்ல நினைச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிறவங்க பேசுறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டேன். அவர் கோச்சிப்பாரு, இல்ல ஆண்டவா இறைவா நீதான்ப்பா எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில்ஸ் கரெக்டா வச்சிருக்கா, பேனா கரெக்டா வச்சிருக்கா, தலை ஒழுங்கா வாரி இருக்குதா, பொட்டு அழகா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போக சொல்ல என் 3 தேவதைகள், என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா. ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா, ஒருத்தி என் பெட்டியில எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு, அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வாம்மா, யார்கிட்டயும் ஏமாந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை என் 3 தெய்வங்களை நினைச்சு என் தெய்வத்துகளுக்கு நன்றி சொல்றேன். அவங்கள நான் அனுப்பலன்னா நான் இந்த இடத்துல இல்லை. முக்கியமா இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள், கொஞ்சம் தண்ணி குட்டுற குட்டிமா, அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவருக்கு யாருமே தெரியாது, இவ்வளவுதான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அவரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது, ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வாரு. அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனசார. அதுக்கப்புறம் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பாரு. என் முகம் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட, என்ன மேடம் என்ன சோகமா இருக்கீங்க, என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன். எப்படி நடிக்கணும் மேடம், இல்லப்பா இப்படிதான் இருக்கணும், போங்க மேடம் நான் பிச்சு ஒதுறிடுறேன் அப்படின்னுவாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு பயப்படாதுங்க மேடம் சூப்பரா நடிக்கிறேன்னு சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு. கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசுல ஏத்துக்கிட்டு நடிப்பா. அப்பதான் நான் சொல்வேன், ஏய் திவ்யா விஜய் கூட நடிக்கணும் அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தா போதாது, நல்லா நடிச்சாதான் உன்னால வர முடியும் அப்படின்னு. ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டி மியூசிக் என்ன கேட்பாரு, மேடம் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா, நான் ஏதாவது சொன்னா என்ன திட்டிகிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவாரு. என்ன இந்த மேடம் வேற அப்படின்னு அப்படி போவாரு. திரிய மேடம் இப்ப ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கு ஸ்காண்டி அப்படின்னு சொல்வேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது நம்ம டோனி, அவர் என்ன பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு. சூப்பர் கேமராமேன், இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா தான் ஒர்க்ல அவர் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாரு. அவருக்கு தேங்க்ஸ். ராஜன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகா முடிச்ச மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள். பாக்கியா, முத்து, நிறைய பேர் டெக்னீஷியன், இதுல வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன். அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்னை கேட்டாரு, மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. என் பேச்ச கேட்டுட்டு அப்படியே செய்வாரு, இது போதுமா மேடம் அப்படின்னு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். செந்தமிழ் அவர்கள் என் படத்துல, அவர் அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு, அவருக்கு நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. பாக்கியா, முத்து, சவுந்தர், கிருஷ்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாக்கியா என்ன ஒரு சிஸ்டரா இருந்து, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவை மாதிரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இப்ப நான் பப்ளிக்ல அத சொல்லல, அவரே சிரிச்சுட்டாரு பாக்கியாவே.
ஆனா எல்லாருக்கும் தன் பையில என்ன இருக்குதோ அத முதல் உதவி செய்வார் அவரு. அதான் நான் சொல்லுவேன், பாக்கியா உன் பையில இருக்கிறத பாத்துக்கப்பா அப்படின்னு நானு. எல்லாருக்கும் உதவி செய்வாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். பள்ளி பருவத்துல இருந்தா அது எனக்கு தெரியாது, நல்ல உதவி செய்வாரு. இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்க பேச்சாளரா இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர் சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் வந்துட்டேன். சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு. 2 பேச்சாளர்கள் இங்க சூப்பரா பேசினாங்க. உங்க நேம் சம்பத்குமார், நெக்ஸ்ட் அவரு ஒரு எழுத்தாளர், அவரு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்ல, படத்தை வந்து பாக்குறது பெருசு இல்ல, ஆனா அதனுடைய உள் கருத்தை அறிஞ்சு ஒரு தமிழை பத்தி பேசினாங்க பாத்தீங்களா, ஒரு லேடிய பத்தி பேசினாங்க தெரியுமா. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தயவு செய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமை தாங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாம எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். அப்படி இருக்க சொல்ல நீங்க ஆண் மகன்கள் இல்லையா, முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க. புரியுதுங்களா? அது உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், உங்க பொண்ணா இருக்கட்டும், உங்க தாயா இருக்கட்டும், நாங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உலகத்துல. உங்களை தவிர நீங்க எல்லாமே ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் என்னத்தை சாதிக்க முடியும்? நெவர். வேணா கால தூக்கி விட்டுக்கலாம். நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்துடுவோம், நான் எல்லாத்தையும் ஆண் இல்லாம ஒண்ணுமே முடியாது. சோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனோம். நாங்க அடங்குறதால நீங்க பெரிய காலரை நீங்க தூக்கி விட்டுக்காதீங்க. புரியுதுங்களா? அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல கூட ஒய்ஃப் கத்தலாம், இஷ்டத்துக்கு கத்தலாம், இது சரியில்லை அது சரியில்லை, நீ இவ்வளவுதான் எல்லாம் என்னாலதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பேசிக்கங்க. நீங்க பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பா பேய் கூட பெண்ணா மாறுவா அப்படின்னு என்னுடைய கருத்து. பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன். நாங்கெல்லாம் அடிமைதாங்க, உங்களுக்கு ஆண்களுக்கு நாங்க அடிமைதாங்க. புரியுதா? அது நீங்க உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க. இப்போ எனக்கு இங்க வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வேன். வணக்கம்.